நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, அண்ணே, சாரிண்ணே. என்னப்பா நீ போய் என்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு நான் தான் உன்னை திட்டிட்டு முகத்தில் முடிக்க முடியாமல் இங்கே திரும்பி உட்காந்துருக்கேன். அண்ணே, என்னை மன்னிச்சிருப்பா. நான் உன்னை ரொம்ப திட்டுட்டே இல்லை. சச்சா, என்னண்ணே நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு உனக்கு இல்லாத உரிமையா? இல்லைப்பா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை நான் திட்டினதே இல்லை. ரொம்ப திட்டுட்டே இல்லை. என்னண்ணே நீ எங்க திட்டின? நீ திட்டுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். தப்பு என் மேல தானே. நான் கூட திட்டிருக்க மாட்டேப்பா. அங்கே முன்ன வீட்டுக்காரங்க அழுக என் மண்டையை குழப்பிருச்சுப்பா. என்னென்னமோ யோசிக்க வச்சிருச்சு. இப்படித்தானே நம்ம வீட்லேயும் நடந்திருக்கோம். இதே மாதிரி தானே நம்ம அப்பாவை அந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு. அப்படி இப்படின்னு மனசில் என்னென்னமோ யோசனை வந்துருச்சுப்பா. அதான் கோபத்தில் கத்திட்டேன். அதுவும் இல்லாமல் என்னை நம்பித்தானப்பா அந்த பொண்ணை ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு சொந்த அண்ணன் இருக்கிறப்ப அவங்க அப்பா என்னை நம்பித்தானப்பா அந்த பிள்ளை வாழ்க்கையை ஒப்படைச்சாரு. ஏன் ஆண்டாளு, உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அண்ணன் எவ்வளோ வருத்தப்படுவேன். அது மாதிரி தாப்பா அந்த சமயத்தில் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியாதுண்ணே. நீ தான் அந்த பொண்ணு வீட்டு சார்பா முன்னாடி நிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படின்னா உன்னை எதிர்த்து நின்றுப்பேன். எனக்கு தெரியும்ப்பா. மாப்பிள்ளை நீ நான் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா இது நீ பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிரச்சனையெல்லாம் அது இல்லைப்பா. ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளை நீ. அது இல்லாமல் காதலால் பாதிக்கப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க கூடாதுப்பா. நீ வெளிநாட்டிலெல்லாம் போய் படித்த பிள்ளைதான். காதலை பற்றி நீ என்ன வச்சு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களோட வலி வேதனையும் உனக்கு தெரியும். நீ உதவி பண்ணலன்றாலும் அந்த பிள்ளை அந்த வேலையை செஞ்சுருக்கும். ஓடணும்னு முடிவு பண்ணிருச்சு. என்னதான் பூட்டி வச்சிருந்தாலும் அந்த பிள்ளை ஓடி இருக்கும். ஆனாலும் உன் மனசுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சே, அதுவே தப்பு தானே. அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு நன்றி இருக்கான்னு பார்த்தியா? எவ்வளோ ஒருத்திக்கு பெற்றவங்க மேலேயும் குடும்பத்து மேலேயும் அக்கறை இல்லையோ அவள் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. மொத்த குடும்பத்தை அள வச்சுட்டு சந்தோஷமாக எங்கே போய் எப்படி வாழ போகிறா? இங்கே பாருப்பா, எவ்வளோ ஒருத்தி பெற்றவங்களை அள வைக்கிறாளோ அவள் எந்த உலகத்துக்கு போனாலும் அவளுக்கு புண்ணியமே கிடைக்காது. பெற்றவங்களுக்கு வேற என்ன மரியாதை தேடி தரப்போற? இதே அவங்கெல்லாம் படித்த படிப்பா? இது ஒன்றும் அமெரிக்கா இல்லைப்பா, கிராமம். 1000 வருஷம் ஆனால் நம்ம ஊரில் இருக்க சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கு எதுவுமே மாறாதுப்பா. ஒரு வீட்டில் பொண்ணு பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு வர்ற ஒரே கவலை அந்த பிள்ளைய ஒரு நல்ல பையன்ட்ட பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது தான். அதே மாதிரி நம்ம எப்படி அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கை பூரா அதை நல்லபடியாக பார்த்துக்கிற ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு பொண்ணை பார்த்த அப்பனும் ஆத்தாளுக்கும் ஒருவே கூப்பிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமே. அந்த சபையில் நின்று தான் பத்த பொண்ணு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறது அவங்களுக்கு சந்தோஷம், கௌரவம். அந்த ஒரு கௌரவத்துக்கு தேப்ப ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பாலா போனவன் அந்த கௌரவத்தை தட்டி பறிச்சிட்டாலே. ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு அடம்புடி சண்டை போடு. அதை விட்டு விட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போனா என்ன அர்த்தம்? அண்ணே, அவ அவங்க வீட்டுல சொன்னானே, ஆனா அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. எப்படிமா கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மெக்கானிக்கை காதலிப்பா. அவனைத்தான் கட்டிக்க முடியும் அடம் பிடிச்சா இவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு.
கண்ணை திறந்துக்கிட்டு கிணத்துல ஊதி போக ஆசைப்பட்டா அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா புடிச்சு தள்ளி விட போறதும் ஒரு கிணறு தான். பிடிக்காத கிணறுல குதிக்கிறத விட அவளுக்கு பிடிச்ச கிணத்துல குதிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறான். ஆண்டாளு என்ன சொல்ல வர? என்ன மன்னிச்சுக்கோன, நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. என் அண்ணனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா பிடிக்கலதான். நான் அதை ஒருபோதும் பண்ணிருக்க கூடாது. என் அண்ணனுக்கு ஒரு விஷயம் தப்புனா அது எனக்கும் தப்புதான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தேன். எனக்கு தெரியாதாப்பா என் தங்கச்சியை பற்றி. ஊரில் இருக்க கழுதி எப்படி வேணாலும் போகட்டும், அதுக்காக என் தங்கச்சியை பிடிச்சி நான் எப்படி திட்டிருக்கேன் பாரு. நீ சாப்பிட்டியா அண்ணன்? இல்லைப்பா, மாப்பிளோட பேசி பேசி மனசு நிறைஞ்சு போச்சு. இப்போ நீ வந்து பேசிட்டியா? அண்ணனுக்கு இப்போ தாப்பா பசிக்குது. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிப்பா. ஹலோ, கத்திதான் பேசுறேன். ஆமா, அழகர் ஃப்ரெண்டு கத்திதான். அழகர் கோயில்ல கல்யாணமா? காதல் ஜோடியை சேர்த்து வைக்கணுமா? ஏய், எங்களை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? போன வேண்டாம் முதல்ல. வேற ஏதாவது சேர்த்து வைப்பாங்களா? நீ நாடோடிகள் படத்தில் நடிச்ச சசிகுமாரை ட்ரை பண்ணி பாரு, சேர்த்து வைப்பாரு. ஆமா, மூடிட்டு போய் போனேன். மாப்பிள்ள, அழகர் கோயில்ல ஏதோ காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கணுமா, நம்மளை ரெக்கமெண்டேஷன் கூப்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ள, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் சீரியஸா இருக்க? யாரோ காதல் கல்யாணம் பண்ணதுக்கே மாமா எப்படி கொந்தளிச்சார் பார்த்தல. இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொன்னா அவ்வளோதான். ஓ, நீ அந்த ஆங்கிள் யோசிக்கிறியா? எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் சுற்றி முற்றி பார்க்குறப்போ நான் மாமாவுக்கு தப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உன் மேலே மாமா கோவப்பட மாட்டார் மாப்பிள்ள. யார் சொன்னது? அன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக திட்டினார் தெரியும்ல. அவர் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி திட்டினதே இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? காதல்ற மேட்டர் மட்டும் தூக்கி போட்டு பார்த்தா மாமா நல்லவர் தான். ஆனால் காதல் பிரச்சனை வந்துட்டா மாமா வேற மாதிரி ஆயிடுவார். யூ மீன் ஓ மாமா சோமா காமான்னு ஆயிடுவார், அப்படித்தானே? ஆமாம். உன்னை தடுக்கிறது எது மாப்பிள்ள? உங்க மாமா மேல இருக்கிற மரியாதையா, இல்ல உங்க மாமா மேல இருக்கிற பயமா? ரெண்டும் தான். இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இல்லைடா, இந்த விஷயத்தை இதோட விட்டுலான்னு பார்க்குறேன். பழையபடி மாமாவோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் யோசிக்கிறேன். இல்லைன்னா பெரிய சிக்கல் தான். பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல வரல, இது எனக்கு நம்பிக்கை துரோகமாகவும் படுது. ஐ அஞ்சான் சூர்யா, வணக்கண்ணே. என்னண்ணே கண்ணாடிலாம் கலக்குது? அழகரு, என்னடா இங்க நிக்கிற? இது கலக்கற கண்ணாடி இல்லடா, கண்ணு வலி கண்ணாடி. ஏண்ணே என்ன ஆயிடுச்சு? தெரியலடா, உங்க அண்ணி காலையில கண்ணு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரின்னு நானும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அவ கண்ணு வலி எனக்கும் வந்துருச்சுடா. டாக்டர் கிட்ட போனேன். மெட்ராஸ் ஐயே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இந்த கண்ணாடியை கையில கொடுத்து அனுப்பிட்டாருப்பா. அண்ணே, மெட்ராஸ்ல வந்தாதான் அதுக்கு பேர் மெட்ராஸை, மதுரையில வந்து அதுக்கு பேர் மதுரை. டேய், என் கண்ணு ஆராய்ச்சிலாம் இருக்கட்டும். ஆமா, உன் நண்பன் ஏன்டா இப்படி இடிச்சு போயிருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? டேய், என்னடா ஒண்ணு இல்லைன்ற? காதலிக்கிற பையன் நீ. அந்த புள்ளைய கூட்டிட்டு அழகர் கோவிலுக்கு போவியா? அதை விட்டுட்டு உள்ளூர் அம்மன் கோவில்ல உட்கார்ந்துருக்க. அண்ணே, உங்களுக்கு டேய் தெரியும்டா, எல்லாம் தெரியும். விடுண்ணே. டேய், என்னடா இப்படி சார்ஜ் இறங்கி போய் கிடக்க? என்ன கையில காசு பணம் எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறம் என்ன, அந்த புள்ளியோட சண்டையா? இல்லைண்ணே, எனக்கு இது செட் ஆகும்னு தோணலை. டேய், எதுவுமே செட் ஆகிற மாதிரி ரெடிமேடா கிடைக்காதுடா. நாம தான் செட் பண்ணணும். இவர் அண்ணனா இல்ல மாமனா? அழகரு, தங்கம் மோதிரமாவோ செயினாவோ மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்காதுடா. மண்ணோட மண்ணாத்தான் இருக்கும். நாம தான் அரிச்சு தங்கத்தை பிரிச்சு எடுக்கணும்டா. டேய், பொருத்தமான ஜோடியா யாரும் பிறக்கிறது இல்லடா. நாம தான் சண்டை போட்டு நாம பொருத்தமாய்க்கணும். பிரச்சனை அங்க இல்லண்ணே, இங்க. அழகரு, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னடா கதை நடுவில் சிக்கலு? நான் தப்பு பண்றேன்னு தோணுதுண்ணே. டேய், காதல் தப்புனா காதலிச்சு நம்ம அப்பனும் ஆத்தாலும் தப்பு தான்டா. காதல் 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 போயின் சாதல் சாதல் சொன்ன பாரதியாரா பாரதிதாசனா அவரோட தப்புடா. அலைகள் ஓய்வுதலை படம் எடுத்த பாரதிராஜாவோட தப்பு. ஏன் தாஜ்மஹால் கட்டின அந்த ஷாஜகானோட தப்பு. அங்கிங்க கையை பிடிச்சிட்டு ஜோடியா திரியிறாங்களே, அம்புட்டு பேரும் தப்புடா. டேய், உனக்கு காதல் வரல விட்டுடா. அதுக்காக காதல் மட்டும் தப்புன்னு சொல்லாதடா. ஆண்டாளன்னு என் கூட அம்புட்டு நம்பிக்கையா பழகுறான். அவன் தங்கச்சி காதலுக்கு தப்பு இல்லையா? டேய், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஏதோ ஒரு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு தான். அதுக்காக காதலிக்காம இருந்துட முடியுமா? பிரச்சனை வருமானு பயமா இருக்குண்ணே. இந்த வீணா போன அண்ணன்க இருக்காங்களே, அவங்க ஊர் உலகம் ஃபுல்லா தங்கச்சிக்காக மாப்பிள்ளை தேடுவாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு நல்ல மாப்பிள்ளை இருப்பான். அது கடைசி வரைக்கும் அவன் கண்ணுக்கே தெரியாதடா. இப்ப என்ன சொல்ல வர?
டேய், நான் மட்டும் இந்த சக்தி போய் இடத்துல இருந்தேன்னா என் தங்கச்சியை எவனோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறத விட நல்லா தெரிஞ்ச என் நண்பனுக்கு கட்டி கொடுப்பேன்டா. அப்படி எனக்கா தோணாட்டா கூட அவனுக்கு தோணி கேட்டான்னா நானே டக்குன்னு அவனுக்கு கட்டி கொடுப்பேன்டா. என்ன அழகர் யோசிக்கிற? போய் ஆண்டால ஒர்க் அவுட் பண்ண பாரு. ஆரம்பத்துல இந்த சக்தி பையா குதின்னு குதிச்சாலும் நீ அழகா ஒரு மருவ பிள்ளைய பெத்து கொடுத்தா அவன் என்ன மாட்டேன்னா சொல்ல போறான்? அழகரு போய் லவ் பண்ணு. இந்த அண்ணன் இருக்குண்டா உனக்கு. தேங்க்ஸ்ண்ணே, நீ அறிவுக்கு நீ திறந்துட்டேன். வாண்ணே. பத்த வச்சிட்டியே பரட்ட முடிஞ்சுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிம்மா, நான் வந்துட்டேம்மா. பஸ் ஊருக்குள்ள வரல, வெளியவே இறக்கி விட்டுட்டு போயிட்டானுங்க. சரிம்மா, நான் வந்துடுவேம்மா. இது வந்துட்டே இருக்கேம்மா. சரியா, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சக்தியோட தங்கச்சினா பெரிய இவளாடி நீ? இங்க பாருங்க, பிரச்சனை வேண்டாம். ஏய், என்ன மிரட்டுறியா? ஆமா, உனக்கு எதுக்கு இந்த ஊர் பிரச்சனை எல்லாம்? ஒழுங்கா தின்னுமா தூங்கணுமா இல்லாம ஏன் எங்க தாலி வந்தா இருக்கிற? ஏண்டி, ஒருத்திய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஊரை கூட்டி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம். நீங்க நோவாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இங்க பாருங்க, அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா நான் பண்ணேன், அவ்வளவுதான். அவளுக்கெல்லாம் அந்த தைரியம் பத்தாது. நீ மட்டும் குறுக்க பூந்த ஆட்டையை கலக்காம இருந்திருந்தனா அவ ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. உன்னாலதான் நீ மொத்த பிரச்சனையும். இப்ப அந்த வெறும் பையனை கட்டிக்கிட்டு அவளும் சந்தோஷமா இருக்க போறதில்ல, அவளை நினைச்சு அழுது நாங்களும் சந்தோஷமா இருக்க போறதில்ல. இப்ப மொத்தமா எல்லாரும் சந்தோஷத்துக்கு ஆப்பு வச்சுட்டல. அன்னைக்கே உன்னை போட்டுதல் இருக்கணும், தப்பிச்சிட்ட. அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய வம்பாயிடும். ஏய், அவ போனை மட்டும் கையில எடுத்தான்னு வையேன், கைய ரெண்டாக்குங்கடா. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன அவனு தெரியும்ல. ஏய், உங்க அண்ணன் என்னடி பெரிய நொன்ன? வெட்டனும் குத்தனும் எங்க கூட கிளம்பி வந்தவன் அவன். உன்னை பார்த்ததும் அவனுக்கு பாச கண்ணை மறைச்சிருச்சு, எங்களை கலட்டி விட்டான். உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் தங்கச்சி இருக்கா? ஏன் நாங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? உனக்கு ஒண்ணுனதும் உன் அண்ணனுக்கு துடிக்குதுல்ல, அப்படிதானே எங்களுக்கு துடிக்கும். மொபைல உன்னை உண்டுலன்னு பண்ணாதான் உன் அண்ணனுக்கு புரியும். டேய், இவளை என்னடா பண்ணலாம்? அழகா இருக்கிற திமிரு தான் நம்ம வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சால, இவ்வளவு வாழ்க்கை ஃபுல்லா எவனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏய், பயப்படாதப்பா, பயப்படாது. என் தங்கச்சி ரோட்ல வச்சு அரட்டோளுக்கு வந்துட்டியா? ஏண்டா, உன் தங்கச்சி ஓடி போயிட்டாண்டா, அவளை போய் கேளு, அவளை விட்டு. அவளை கூட்டு போனேன் பாரு, அவனை விட்டு. கொஞ்சம் கூட வெக்க மனமே இல்லாம உங்க அப்பா உங்க ஆத்தாலும் போய் அவளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாரு. ஊர் ஏரியா வரவேற்பு எப்படி வைக்கிறது, மறுபடியும் எப்படி கூப்பிடுறதுண்டு. அந்த அசிங்கத்தை என்னான்னு கேட்காம இப்படி தைரியம் இருந்தா என் தங்கச்சி ரோட்ல வச்சு அரட்டுவேன். ஏண்டா எந்த ஊர்ல வந்து யாருக்கிட்ட சத்தம் போடுறீங்க? மேல கைய வச்சுட்டு ஊரேல தாண்டி போயிடுவா நீ? ஏய், பாண்டி மயந்தானடா நீ? மவனை அப்படியே ஓடி போயிடு. ஏய், உங்களுக்கு தனியா சொல்லுமா? ஏறா வண்டியா, ஏறா வண்டியில ஏறு. இனிமே இந்த பக்கமே உங்களை பார்க்க கூடாது, ஓடு. என்ன தைரியம்டா உனக்கு? என் தங்கச்சி முகத்தை ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கே ஊரே நடுக்கு வாங்கிடா. நீ என்ன தைரியம் இருந்தா என் ஊருக்குள்ளே வந்து என் தங்கச்சி தூக்க வேண்டிய சவால் விடுவேன். நாம மட்டும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நினைக்கவே பதறது சத்தி.
இந்த நாயை அப்படியே கட்டி தூக்கு, உசுரோட பாத்திரும். வேண்டாண்ணே. இல்லப்பா, இவனை சும்மா விடக்கூடாது. ஏலை, உனக்கு இம்முடி தேயிரு எங்க வச்ச, எப்படா வச்ச? கொல்லு. என்ன கொல்லையா? ஏற்கனவே உன் தங்கச்சியால பாதி மான மரியாதை போய் எங்க உசுரம் போயிடுச்சு. மீதி நீ கொன்று. ஏலை, சும்மா விளையாட்டுக்கு மாட்டேங்கிறீங்க நினைச்சியா? என் தங்கச்சி மேல ஒரு துரும்பு வட்டா கூட கொஞ்சம் கொல்லா விட மாட்டேனா? மரியாதை ஓடி போயிரு. என் தங்கச்சி வாழ்க்கை சீரழிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன அடிச்சு அவமானப்படுத்துறல. இதுக்கெல்லாம் அனுபவிப்படா நீ, அனுபவிப்ப. டேய், அத நாங்க அனுபவிச்சுக்கிறோம். நீ பெருசா எதையாவது அனுபவிக்கிறதுல மரியாதையா ஓடி போயிடு. யோ சக்தி, நான் வயிறு எரிஞ்சு சொல்றியா? நீ நல்லா இருக்க மாட்டேன். நாங்க அனுபவிக்கிற வலியும் வேதனையும் நீ அனுபவிச்ச தீரணும். பெரிய முனிவர் சாபம் கொடுக்கிறார். எங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் தங்கச்சிக்கு நல்ல கல்யாணம் பண்ண நினைக்கிறியா? சத்தியமா சொல்றியா? நடக்காது. அவனும் இதே மாதிரி எவனா ஒருத்தனை இழுத்துட்டு தான் ஓட போறா. அன்னைக்கு உன் மூஞ்சி நீ எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பார்க்க தான் போறேன். ஏய், மரியாதையா போயிரு, இல்ல கொன்றுவேன் பாத்துக்க. படா, எழுதி வச்சுக்கியா? உன் தங்கச்சி இதே மாதிரி தான் திருட்டு கல்யாணம் பண்ணிப்பா. டேய், போயிடுறா. உன் குடும்பமும் இதே அவமானம் படும். ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுற நீ நாண்டுகிட்டு நிப்ப. உன் படத்தை பார்த்து நான் காரி துப்புவேன். இது பழிக்குமியா? இது கண்டிப்பா பழிக்குமியா? போடா. டேய், ஏறா ஏறா வண்டியில. பணமாயிடுவ. போயிடு மரியாதையா. என்னடா மறைஞ்ச? ஆடாளு, என்னப்பா சாப்பிட்ற? ஒன்றும் வேணாண்ணே. என்னப்பா நீ சாயந்தரம் நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கியா? அட விடுப்பா, அதை போய் யோசிச்சுக்கிட்டு. ஆமாம்மா, நிஜமாவே அது ஒரு பெரிய விஷயமா இருந்தா உங்க அண்ணன் நேரம் டென்ஷன் ஆயிருக்கணும். ஆமாப்பா, பூசாரியும் சரியா தானே சொல்றேன். ம். உனக்கு ஒண்ணுண்டா, அண்ணன் பதறி போயிருப்பில்லப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இல்லைண்ணே, அது இவ்வளோ தூரம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், இப்போ என்னப்பா ஆயிடுச்சு? ஒன்றும் ஆயிரலையா? அவனுக்கு கோவம்னா வேற ஏதாச்சும் சொல்லலாம்ல. அந்த வெறும் பேசி சொல்லிட்டா அது உடனே படிச்சிருமா என்ன? ஆ. விடுப்பா, எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சரி சொல்லு, என்ன சாப்பிட்ற? வழக்கமா எதை சொல்லுவியண்ணே? அது என்ன, 5 இட்லி ஒரு ஆம்லேட் 1 சைடா? அதுவே ஓகே தான். அவ்வளவுதானே, விடு. இல்லை பூசாரி, டன். இட்லிகளோட வரேன். ஆண்டாளு, இந்த மூடோர உன்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு அண்ணன் உன்னை கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கேன். உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? ஐயோ, என்னண்ணே, வீட்டுக்கு போயிருந்தா நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். நல்ல வேளை உன் கூட வந்தேன். இந்தாம்மா. ஆ, இந்தா. உனக்கு போதுமான இது? ம், போதும்பா, நீ சாப்பிடு. தின்னிப்பா, எம்மூட்டி இட்லி வாங்கி வச்சிருக்கேன் பாரு. மாமா, என்னாச்சு மாமா? யார் மாமா ஆண்டாள் மேல கை வச்சது? அந்த அளவு தைரியம் உள்ள கொம்ப யார் மாமா? இப்பதானடா ஒரு அண்ணன் தங்கச்சி படத்தை முடிச்சுட்டு இட்லியில கைய வச்சேன். அதுக்குள்ள மாமே மச்சம் படத்தை ஓட்டுறாங்கல்ல. இட்லி சாப்பிட்ட மாதிரிதான். ஏலே மாப்பிள்ள, விடுறா. மாமா, நம்ம ஆண்டாள் மேல, நம்ம ஆண்டாள் குழந்தை மாமா. அதுக்கிட்ட யார் மாமா? எப்படி மாமா அவனை உசுரோட விட்ட? யாருன்னு சொல்லு மாமா. அவனை இப்பயே உப்பு கண்டம் போட்டுறேன். ஏலே, அந்த பிரச்சனை முடிச்சாச்சுடா, விடுறா மாப்பிள்ள. மாமா, மனசுல பதறது மாமா. அது மேல மட்டும் ஒரு கோடு போட்டுதானே வைய மாமன், அவனை படுக்க வச்சு ரோடே போட்டிருப்பேன். ஏலே விடுறா, முதல்ல வந்து உட்கார பேசுவான். விடுங்க மாமா, விஷயத்தை கேள்விப்பட்டு மச்சான் எரிமலையா கொந்தளிச்சு வந்திருக்கான். நீங்க அதுல எச்சிய துப்பி அணைக்க பாக்குறீங்க. அடவிங்க இப்படிதாம்மா லேட்டா வந்துட்டு லேட்டஸ்டா கோவப்படுவாங்க. எப்போ சார் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்துட்டு இருக்கு, நீ கார சட்னி போட்டு இட்லி சாப்பிட்டு இருக்கியா? ஒய்யால குறியா மாப்பிள்ள. ஏலே டேய், பாதிக்கப்பட்டவளே பந்தியில உட்காந்து பாதி சாப்பாட முடிச்சுட்டா. நீ என்னடா ஏன் தட்ட புடிங்க எறியற? மௌன இன்னொரு வாட்டி என் தட்டுல கையை வை சொல்றேன். மாமா, என்ன பண்ண மாமா? ஏலே, ஒண்ணுமே பண்ண வேணாம்டா மாப்பிள்ள. பிரச்சனை எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. மனசு கேட்க மாட்டேங்குது மாமா. ஏய், நீ முதல்ல வந்து உட்காரா. பூசாரி,
மாப்பிள்ளைக்கு 5 இட்லி ஒரு பொரிச்ச மீன் வாங்கி வாடா. அப்படியே ஒரு ஆபாயில் சொல்லிடு. அம்பிட்டு உங்க கோவம்? அதுக்கு மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் கோவம் பசி ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட். ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. பூசாரி வாங்கிட்டு வாயா. ஏலே என்னடா பாக்குற? அதே நீ அப்பதே சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏன்பா இதுக்கு தட்டி விட்டு அவனே பரவாயில்லப்பா, கூட இருந்துட்டு நான் சாப்பிட்டேன்னு இப்படி பச்சை போய் சொல்றிய. சரிடா, உனக்கு சேர்த்து இட்லி வாங்கிக்க. இல்லையா அழகுரு, ஒன்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? அதான் 5 நிமிஷத்துல அடங்கிடுறல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு சீனை போடுற? மாப்பிள்ள பூசாரி கண்டுபிடிச்சுட்டான்டா. இருக்கிறவன் தான் எம்ஜிஆர் இருக்கானா, வரவன் அதை விட மோசமா இருக்கேன். பூசாரி எனக்கு ஏலே, நானா அந்த கடையில வேலை பாக்குறேன், உனக்கு வேணும்டா வாங்கி தின்றேன் வெண்ண. ஆம்லெட் வச்சிங்களாண்ணே? வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லுக்கு? யாரு? நானா? நீயா? நீதான். நீ என்ன யோசிச்சு லுக்கு விடுவியோ அதே அர்த்தம் தான் எனக்கும். இது என்ன லுக்கு? ஷாக் லுக்கு. இது என்ன? கை தொடக்க. கை தொடக்க வா. என்ன இப்படி ஷாக் ஆகுற? கை துடைக்க அத்தை பொண்ணு முந்தானைய தரலாம், தப்பில்ல. போதும் போதும், இதுக்கு மேல ஷாக் தாங்க மாட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன? என்னமோ தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு.